காலை வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த கிளைமேட்டில் நிறையா விஷக்காய்ச்சல்கள் பரவிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் புது புது பேர் சொல்கிறாங்க. முன்னாடி சிக்குங்குனியா அப்படின்ற பேரில் ஒரு காய்ச்சல், வாதசுரம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அடுத்து இப்போது பார்த்தீங்க அப்படின்னா டெங்குன்ற பேரில் ஒரு காய்ச்சல், நிறைய விதமான புது புது பெயரிடப்படாத காய்ச்சல், பன்றிக் காய்ச்சல், அது மாதிரி காய்ச்சல்கள் நிறைய பரவிட்டுருக்கு. சித்தர்கள் கிட்டத்தட்ட காய்ச்சல் 64 வகையான காய்ச்சல்களில் முன்னாடியே பட்டியலிட்டிருக்காங்க. அதாவது 64 வகை சுரங்கள். அந்த 64க்கும் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் மருத்துவம் சொல்லியிருக்காங்க. அது போக காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கும், காய்ச்சல் வந்த பிறகு வர சோர்வு, வர களைப்பு, இதை சரி பண்ணிக்கிறதுக்கும் நிறையா மருந்துகள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காய்ச்சல் வந்த பிறகு, இப்போ வர டெங்கு, சிக்குங்குனியா மற்றும் பன்றிக் காய்ச்சல் மாதிரி காய்ச்சல் வந்த பிறகு அதோட எஃபெக்ட் 1 வருஷம் வரக்கூட இருக்குது. சிலருக்கு 5 வருடம் வரக்கூட அதை ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்பர் 1 நம்ம காய்ச்சலின் போது நம்ம உடலில் இருக்க கிட்டத்தட்ட நிறைய உறுப்புகள் நம்மள அறியாமல் பாதிக்கப்படுது. கல்லீரல், மண்ணீரல். காய்ச்சலுக்கு நம்ம சாப்பிட்ற மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நம்ம கல்லீரலையும் மண்ணீரலையும் பாதிக்குது. நம்முடைய உடலின் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போது அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும், காய்ச்சலுக்கு அப்புறம் வர சோர்வு, டயர்ட்னஸ்லேருந்து நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான மருத்துவ முறை பயன்படுத்த போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை, பசுமஞ்சள். பசுமஞ்சள் அப்படின்றது மஞ்சள்லையே அப்படியே பச்சை மஞ்சள். இதை பயன்படுத்த முடியாத சூழலில் இருக்கவங்க சாதாரண வீட்டில் இருக்க மஞ்சள் பொடி பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஜீரகம், பெருஞ்சீரகம், அடுத்ததாக கற்கண்டு. இந்த 5 பொருள்கள் வச்சு தான் நம்ம மருந்து தயார் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்துக்க போகிற பொருள் கற்றாழை. கற்றாழையில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, கருங்கற்றாழை, செங்கற்றாழை, ரயில் கற்றாழை, பேய் கற்றாழை அப்படின்னு. இதில் நம்ம அந்த இளம் மடலை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அந்த குருத்து மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இளம் மடலை மட்டும் எடுத்துக்க போகிறோம். எடுத்து நம்ம கல்வத்தில் வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம அரைக்க போகிற பொருள். இப்போது இதை நம்ம அரைக்கிறோம். இந்த கற்றாழை இளம் மடலை நம்ம அரைக்கிறோம். இதை அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீசஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். கட்டாயம் இந்த ஜெல்லோடு தான் அரைக்கிறோம். கற்றாழை பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்பப்பை பலத்துக்கு கற்றாழை போல் சிறந்தது எதுவுமே கிடையாது. இதுக்கு இன்னொரு பேரே குமரி அல்லது கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும், அதாவது மாதவிடாய் கோளாறு, அதிகமான உதிரப்போக்கு, கம்மியான இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல், பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இப்படி அத்தனைக்கும் ஒரே மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த கற்றாழை தான். அதனால தான் சித்தர்கள் இதோட வேறு பெயரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குமரி அல்லது கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க, கற்றாழையோட வேறு பெயராக. இப்போ நம்ம கற்றாழை அரைச்சிருக்கோம். அதுவும் கற்றாழையோட இளங்கொழுந்தை மட்டும் எடுத்து அரைக்கிறோம். அதுக்கப்புறமா மஞ்சள். மஞ்சளில் பசுமஞ்சள் அப்படின்னு சொல்கிற மஞ்சள் கிழங்குலேருந்து எடுக்கிற அதே மஞ்சள் அப்படியே எடுத்துக்கிறோம். இதுலேயும் நம்ம ஒரு துண்டளவு சின்ன துண்டு எடுத்துக்கிறோம். தோலை மட்டும் லேசாக சீவிட்டு சுற்றி இருக்க தோல் பகுதியை எடுத்துட்டு, இது ஒரு சிறிதளவு மட்டும் மஞ்சள் சேர்க்குறோம். அதில் அதிகம் வேண்டாம், ஒரு 2 பீஸ் மட்டும். தோலை முழுமையாக நம்ம சீவிடுறோம். சீவிட்டு சிறிதளவு மஞ்சள் எடுத்துக்கிறோம். மஞ்சளோட பயன் நம்ம சொல்லவே தேவையில்லை. இது மாதிரியான கிருமி நாசினி இதுவரை உலகத்தில் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ பயன்பாடு உள்ளது இந்த மஞ்சள். இந்த மஞ்சளை வெளி பயன்பாடு மட்டும் இல்லை, உள்ளே நம்ம சாப்பிட்றதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சது இது கிருமி நாசினின்றது மட்டும். இது போக கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு உண்டு. வெளியே காயங்களை அகற்றுறது மட்டும் இல்லை, கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு உண்டு. இது லேசாக தட்டிட்டு அப்படியே அரைக்கிறோம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு முறை நல்ல காரம், புளிப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம் இந்திய உணவு முறைகளில். ஆனால் குடல் புற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மஞ்சள் தான். புற்றுநோயை உருவாக்குற செல்களை அழிக்கக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு இருக்குது.
நம்ம மஞ்சளை வந்து தினசரி உணவில் ஒரு அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு வர்றதன் மூலமாக நம்ம கல்லீரலை பலப்படுத்துறது மட்டும் இல்லை, நம்மளை புற்றுநோய் வராமல் தடுக்குது. குடல் புற்று தடுக்கிறது இந்த மஞ்சள் மட்டும்தான். இப்போ மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதோட அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஜீரகம். ஒரு சின்ன ஒரு சிட்டிகை அளவுக்கு இவ்வளோ தான் ஜீரகம் சேர்க்க போகிறோம். இது கூட ஜீரகத்தை சேர்த்து அரைக்க போகிறோம். சீரகம் அப்படின்னாலே நம்ம அகம் அப்படின்றது அகடுனா வயிறு. நம்ம வயிறை சீர்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ஜீரகத்துக்கு இருக்குது. இந்த ஜீரகத்தை நம்ம சேர்த்து அரைக்கிறோம். நம்ம உண்ற உணவை செரிப்பிக்கிற தன்மை வந்து இந்த ஜீரகத்துக்கு அதிகமாக உண்டு. அதனால இதுக்கு பேரே போஜன குடோரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்க நல்ல செரிமானத்தை உண்டு பண்ணும். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜீரகம் வந்து உடனடியாக நம்மளோட பிபியை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம உடல் வெப்பத்தை குறைச்சி உள்ளங்கை கால் எரிச்சலை சரி பண்ணி பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஜீரகம் வந்து நல்லா உதவி பண்ணும். அடுத்ததாக நம்ம வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். ஜீரகத்தில் 10ல் 1 பங்கு பெருஞ்சீரகம் சேர்த்தா போதுமானது. இப்போ பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து அரைக்கிறோம். பெருஞ்சீரகம் நம்ம வந்து செரிமானத்துக்கானது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாத விஷயம் வந்து பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பெருஞ்சீரகத்துக்கு உண்டு. இப்போ இது கூட அடுத்து நம்ம கல்கண்டு ஆட் பண்ண போகிறோம். அதுவும் சுவைக்காக சிறிதளவு தான் ஆட் பண்ணி அரைச்சிடுறோம். இந்த கலவையை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துடுது, எந்த வகை காய்ச்சலாக இருந்தாலும், அம்மை காய்ச்சலாக இருந்தால் கூட பரவாயில்லை, காய்ச்சல் வந்து சரியாகி 1 வாரம் வரை இந்த கலவை சாப்பிட்டாலே நல்ல எஃபெக்டிவ். தொடர்ச்சியாகவே எடுத்துக்கலாம். 40 நாட்கள் வரை தொடர்ச்சியாக இந்த கலவையை ஒரு நாளைக்கு 1 வேளை இந்த மாதிரி அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்ம பல்வேறு விதமான காய்ச்சலுக்கு அப்புறம் வர சிம்டம்ஸ்லேருந்து நம்மளை சரி பண்ணக்கூடிய அருமையான கலவை இந்த கலவை. இதை இந்த அளவுக்கு, அதாவது சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரை சாப்பிட்லாம். குழந்தைங்க இந்த 1 ஸ்பூன் சாப்பிட்டா போதுமானது. பெரியவங்க 2 ஸ்பூன் அளவுக்கு வரை இதை சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் ஏற்படுற டயர்ட்னஸ், சோர்வு, இதிலிருந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்ரேஷன் பார்த்தோம். அதாவது நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மட்டன் சூப்போ இல்லை காய்கறி சூப்போ டெய்லி வச்சு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த எளிமையான வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சே நம்ம இதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய இந்த ப்ரிப்ரேஷன் பார்த்தோம். இனி நாளைக்கு இன்னொரு மூலிகையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.